Hi, வணக்கம் once again. Welcome back to Game of Thrones brought to you by Cadbury Dairy Milk. இந்த QR கோடு தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த QR கோடு தான். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க, சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி தட்டி விடுங்க. நேரா போய் ஒரு அற்புதமான சீட், சிறப்பான சீட்ல உட்காந்து மேட்ச் அனுபவிங்க. யூஸ்வலா ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய மறக்க முடியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை போய் மேட்சை பார்க்கும்போது எக்கச்சக்க பேர் எனக்கு வந்து நிறைய பேர் டிஎம் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இருந்தது. அந்த டிஎம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி பீடாக் எம்ஐ வர்சஸ் ஆர்சிபி அட் த வான்கடே. எம்ஐ ஹேஸ் டு கெட் ஆன் போர்டு. இந்த மேட்ச் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா தோத்தாங்கன்னா 1 out of 4. பயங்கரமான டீமை வச்சுன்னு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க தே ஷுடன்ட் ஃபைண்ட் தெம்செல்ஸ். அதெல்லாம் என்ன கிரிக்கெட் என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆர்சிபி ஒரு ஹேமரிங் ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டா வாங்கிட்டு வராங்க. ஹவ் ஆர் த காம்பினேஷன்ஸ் கோயிங் டு சிட், யாருக்கு ஃபேவர், எல்லாமே நம்ம பீடாக டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி கேட்பரியோட இந்த கேம்பெயின், இந்த சிறப்பான சீட் கேம்பெயின்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எனக்கு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணிருக்காங்க. நீங்க சொன்னீங்க இதுல நம்பிக்கையே இல்லாம நான் போட்டேன், கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணேன், பட் இட் வாஸ் அ மேசிவ் ஹிட் அப்படின்னு சொல்லி சில பேர் எனக்கு வந்து மெசேஜ் அமைச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஃபேன் டிஎம் சாக்ஷிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, saw your post about the Cadbury special seat contest, அதாவது சிறப்பான சீட் கான்டெஸ்ட பார்த்தாங்களாம். அதை பார்த்துட்டு அதுக்கு ஒரு சும்மா ஒரு ஷாட் போட்டு பார்ப்போம் நமக்கு லக் இருந்தா அப்படின்னாங்களாம். ஆனா போய் மேட்ச அனுபவிச்சு அந்த ஸ்டேடியம்ல இட் வாஸ் நத்திங் ஷார்ட் ஆஃப் அ ட்ரீம் கம் ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிரனில், still buzzing from this. Huge thanks to Ashwin for capturing the magic and Cadbury for the special seat in my first match. Feel was a dream come true. அப்படின்னு பிரனில் சொல்லியிருக்காரு. பிரனில், சாக்ஷி, hope you had a great time. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, ஆகாஷ் அவருக்கும் ஒரு அன்ஃபர்கெட்டபிள் ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃப்ரம் அன் இன்கிரெடிபிளி ஸ்பெஷல் சீட். இந்த மாதிரி சீட் வாங்கி நானும் நிறைய பேருக்கு டிக்கெட்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். பட் அது ஒரு அனுபவம். ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு கவுச்ல உட்காந்து ஒரு சூப்பரா ஒரு மேட்சை பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஓவரால் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்கிறதுன்னு வருது. நிறைய பேருக்கு ட்ரீமா இருக்கு. ஏன்னா ஒரு டிக்கெட், ஒரு மேட்ச்னு வந்தா 30,000-40,000 சீட்டு தான் இருக்கு. ஸோ ஒன்ஸ் அகேன் வெல் டன். தேங்க்யூ கேட்பரி டெய்ரி மில்க் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எவ்ரி ஒன். ஸோ நீங்களும் இந்த பேக்கை ஸ்கேன் பண்ணுங்க. யூ ஸ்டாண்ட் அ கிரேட் சான்ஸ். கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணுங்க, கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுங்க, போய் பார்க்கலாம். ஹூ நோஸ், கந்தா வர சொல்லுங்கன்னு போய் நீங்களே போய் சிஎஸ்கே மேட்சை கூட பார்க்கலாம். யூ நெவர் நோ வேர் யூ கேன் கோ அண்ட் வாட்ச் த மேட்ச். Coming back to the topic, on this note, on the Game of Thrones, MI versus RCB. MI find themselves in a tricky spot of P-Dog, இல்ல nothing to worry. அந்த அன்னியன் படம் கடைசி சீன் மாதிரி அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அடிக்கிறதாங்க அவங்களோட சீனை. என்ன புதுசா மும்பை இந்தியன்ஸுக்கு 5-5 தோத்தாதான் அவங்களுக்கு கிரிக்கெட்டே ஆட ஆரம்பிப்பாங்க. அதனால அவங்க தோத்ததை வச்சு இது பண்ண முடியாது. ஒரே ஒரு இது என்ன உங்களுக்குன்னா, இப்ப நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, இந்த மாதிரி இப்ப ஆர்சிபி ஒரு மேட்ச் தோத்துட்டு வராங்க, டப்புன்னு இன்னொரு மேட்ச் தோத்தா ஆல் ஆஃப் அ சடன் பிளேட் ஃபார் 1-2 லாஸ்ட் 2, நாட் பேட் பட் நாட் குட் ஃபார் அட்டாக்கிங் சாம்பியன்ஸ். அப்படிங்கும்போது இதுல ஒரே பிரச்சனை என்னன்னா, 2 பேரையும் அடிச்சு போட்டது ஒரே ரவுடி தான். கரெக்ட். இல்ல நான் என்ன சொல்றேன், இந்த டைம்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மும்பைக்கு ரிலாக்ஸ்டா மும்பையோட ஆர்சிபி கேம், நான் சொல்றேன் மும்பை ஆர்சிபி கேம் போய் வந்து பாம்பேல பாக்குறது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு வாட்டி மும்பை ஆர்சிபி கேம் பார்க்கும்போது எக்கச்சக்கமா அது ஒரு ஃபேன் வார்ஸ் எல்லாம் இருக்கும். அது ஸ்டேடியம்ல இருந்து நீங்க போய் அனுபவிக்கணும். ஒன்ஸ் அகைன் ஐ ரிமைண்ட் யூ, வான்கடே இஸ் ப்ராபபிலி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டேடியம்ஸ் அண்ட் சீட். டைம் கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணுங்க, கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க, மேட்ச் பாக்குறதுக்கு அத்தனை வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு வேற கிரவுண்ட்ல வேற ஊர்ல கூட கிடைக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்டா ஸ்வீட் எடு, கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணு, கொண்டாடு. எஸ் பீடாக் சொல்லு. அதனால 2 பேரையும் 2 பெரிய டீமையும் அடிச்சு போட்டது ஒரே ரவுடி தான். ஸோ அந்த ரவுடி எப்படி அடிச்சு போட்டாருன்னு சாதாரணமா சொல்லட்டுமா இல்ல இசை மழை நினைக்கிறீங்களா? நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி. சரி, ஃபர்ஸ்ட் சாதாரணமா சொல்லு, அப்புறம் நான் இசை மழையில் நினைய தயாரா அப்படின்னு கேட்டோடனே நீ பாடலாம். அதாவது இப்போ உங்களுக்கு வான்கடே அப்படின்னா, இப்போ போன தடவை என்ன சொன்னோம், 205 ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு சொன்னோம். ஒரே ஒரு மேட்ச் தான் இங்க நடந்திருக்கு. அவங்க 220 அடிச்சாங்க கேகேஆர். அவங்க திருப்பி லாஸ்ட் ஓவர்ல தான் அடிச்சாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் கேகேஆர்ஸ் bowling problems which we and everyone in detail throughout the world have discussed. அதுல இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 8 ஓவர் விக்கெட்டு கொடுக்காத ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல அவங்க 101 for 1, இவங்க 96 for no loss மும்பை இன் சேஸ். ரெண்டாவது ஃபேக்டர் இந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸ் ஆஃப் போலிங். இப்ப நீங்க எந்த கோடை நீங்க வந்துட்டு நீங்க ஸ்கேன் பண்ணாலும் அந்த கோடை நீங்க டீகோட் பண்ண முடியாது. நீங்க ஒரு கோடு பேர் கொடுத்தீங்க பாத்தீங்களா, நீங்க என்ன வேணாலும் காட்டுங்க, அத வந்து நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இது மேட்ச் பாக்குறதுக்கு கோடுடா, கியூஆர் கோட் கேட்பரி டெய்ரி மில்க் கொடுத்துருக்காங்க, வேற அதுதான். அந்த நீங்க இந்த கியூஆர் கோடு கேட்பரி ஸ்கேன் பண்ணி பியூட்டிஃபுல்லா ஒரு இடத்துல அழகா உட்காந்துன்னு இந்த சீட்டு கோடை பார்க்கத்தான் முடியுமே ஒழிய அந்த கோடை நீங்க யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற.
167 ஃபார் 3ல 53 ஃபார் 1. நீங்களும் போன தடவை சொன்னீங்க இந்த பக்கம் வைடு போடுறான் அந்த பக்கம் வைடு போடுறான் 9 ரன் கொடுக்குறான். அப்படிங்கும்போது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஒன்னே ஒண்ணுன்னா இதுதான். இப்ப ஆர்சிபிக்கு ஆஷா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஹவு மெனி டீம்ஸ் ஆன் தட் ஹாரண்டஸ் சிச்சுவேஷன் will recover to score 200, forget about them losing the game? That is the only question I'm asking you. அதுக்கு பதில் சொல்லுங்க. Phenomenal comeback by RCB. ஆனா 127 or 130 for 7. அங்கேருந்து ரஜத் பத்திரோட நாக் எக்ஸலன்ட் நாக்கு. RR also I think they were a bit under the radar. Bowling they were not up to the mark, up to scratch இல்ல. But despite that வெங்கடேஷ் ஐயரை இம்பாக்ட் அப் பண்ணி அடிச்சு 200 ரன் எடுத்துட்டு வந்து ரொம்ப பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் ஐ தாட் பவர் பிளேல இஃப் தே ஹேட் ஹெல்ட் RR in the game, RCB டெஃபினட்டா கேமை ஜெயிச்சிருக்க நல்ல வாய்ப்பு. பட் திஸ் கிட் இஸ் ஸ்பெஷல். அதனால நான் பெருசா பேச மாட்டேன். எனக்கு என்ன சின்ன ஒரே ஒரு இதுனா, ஒருவேளை ஐ டோன்ட் நோ, இட்ஸ் வெரி ட்ரிக்கி. ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு பதிலா ஜேக்கப் டஃபி ஆடிட்டு அபிநந்தன் சிங்குக்கு பதிலா வெங்கடேஷ் ஐயர் 11 குள்ள கொண்டு வந்துடலாமோன்னு தோணுது. இட் கிவ்ஸ் யூ a little bit more teeth to bowlingல. 100% அதை தான் பண்ண போறாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஃபார் ஒன் ரீசன் வாட் ஐம் சேயிங், ரொமாரியோ ஷெப்பர்ட் மாதிரி ஒரு பிளேயரை நான் டிராப்பே பண்ண மாட்டேன். அவரோட பிரைமரி ரோல் பேட்டிங்கு. இவங்க ஃபெயில் ஆனா அவருக்கு 15 பால் கிடைக்கும். ஓகே, இஃப் தேர் டாப் 7 ஃபெயில்ஸ் he will have a chance to bat 10 to 15 balls. ஸோ நான் டாப் 7 ஃபெயில் ஆயிட்டு எனக்கு ரொமாரியோ ஷெப்பர்ட் டீமுக்குள்ள இருக்கணும்னா நெகட்டிவ் வே ஆஃப் திங்கிங். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது இப்படி அக்கம் பக்கம் பாக்குறாங்க. அந்த படத்துல தனுஷ் சார் சொல்லுவாரு, யாருமே இல்லையா யாருமே இல்லையா அப்படின்னு. பயமாகுது. எல்லாரும் போலிங் போல யாராவது இருக்காங்களா? சரி, இவர் இருக்காருன்னு போலிங் கொடுக்குறாங்க அவருக்கு. ஓகே, அப்படிதான் போலிங் கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது the right thing is to get வெங்கடேஷ் ஐயர் இன், நீங்க சொன்ன மாதிரி, and get ஜேக்கப் டஃபி இன். யோசிச்சு பாருங்க, அந்த மும்பைல அந்த ரெட் சாயில ஒரு 6-8 ஓவர் போகும் பால். ஜேக்கப் டஃபி, ஜாஷ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் ஒரு பொட்டன்ட் காம்பினேஷன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு போலர் அடி வாங்கினா, ஜேக்கப் டஃபி எப்படிப்பட்ட ஆள்னா 2 ஓவர்ல 9 ரன் 2 விக்கெட் எதிர்பார்க்காதீங்க. ரன்னு போகும், ஆனா விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு போலர். ஜோஷ் ஹேசல்வுட் அவர் யாருன்றதை காமிச்சார் ஒழிய ஃபுல் வெர்ஷன் ஆஃப் ஜோஷ் ஹேசல்வுட் இப்ப எல்லாரும் பார்த்ததா சொன்னாங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஐ டிடன்ட் see the full version of ஜோஷ் ஹேசல்வுட். பட் அவர் யாருன்றதை ஒரு கிளாஸை மேனேஜ் பண்ணிட்டாரு. புவி எப்பவுமே உங்களுக்கு ஒரு பிக்ஸட் டெபாசிட். அதை தவிர உங்களுக்கு இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்காரு, குருணால் பாண்டியா அப்படின்னு. ஓகே, ஸோ 4 ஃபாஸ்ட் பவுலர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பின்னர் சுயாஷ் சர்மா. தேவைப்பட்டா வெங்கடேஷ் ஐயராலையும் போலிங் போட முடியுங்கும் போது this should be the ideal combination for RCB. இந்த காம்பினேஷன் அவங்க எடுத்தாங்கன்னா they have a chance. இல்ல இன்னொன்னும் பண்ண சான்ஸ் இருக்கு. அந்த அபிநந்தன் சிங் பதிலா ஸ்ட்ரெயிட்டா மங்கேஷ் யாதவ் கொண்டு வரலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. ரோஹித் சர்மாக்கே கொஞ்சம் உள்ள வர்ற பால் லெஃப்ட் ஆர்ம் சீம் இருக்கு, இதுவா இருக்கும். ஏன் அந்த மங்கேஷ் யாதவ் ஆட மாட்டேங்காங்க தெரியல. பட் the first suggestion நீங்க சொன்னதுதான், that is what will look RCB very very strong and invincible. No second thoughts about that. ஆர்சிபிக்கு சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபியோட கவலைகள் கொஞ்சம் கம்மி நான் நினைக்கிறேன். ஜென்ரலா அந்த பேட்டிங் ஆர்டர் அவ்வளவா ஃபெயில் ஆகிற ஒரு பேட்டிங் லைனப் கிடையாது. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். நிறைய இப்ப ஆர்சிபி ஃபேன்ஸும் பார்ப்பாங்க, உடனே இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஆர்சிபி நல்லா விளையாடல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றதுக்கு. பட் த ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர் இஸ், இவ்வளவு கஷ்டத்துலயும் they were able to get to 200. ரெண்டாவது, அவங்க என்ன ஒரு விஷயம் பண்ணாங்களா, கண்டிஷனை சரியா கேஜ் பண்ணல. ஆர்சிபி சின்னசுவாமி ஸ்டேடியம்ல அந்த பவுன்ஸ் வரும் நல்லா மிடில் ஆஃப் த பேட்டுக்கு. குவஹாட்டில when you are playing on the clay surface, black soil ஆடும்போது பால் பிச்சை ஸ்கிட் ஆகும். பாட்டம் ஆஃப் த பிளேட்ல அடிக்கும். டிம் டேவிட் பாட்டம் ஆஃப் த பிளேட்ல அடிச்சு அவுட். குருணால் பாண்டியா ஸ்டெப் அவுட் பண்ணி ரவி பிஷ்ணாய்க்கு ஸ்கிட் ஆகி பாட்டம்ல பட்ட லாங் ஆஃப்ல ஸ்கியூ. நீ பாரு, RR லாங் ஆஃப் ஸ்ட்ரெயிட்டா வைக்கிறான். ஏன் வைக்கிறான்? ஏன்னா இன்னும் ஒய்டர் ஆங்கிள் அடிக்கிறதுக்கு பவுன்ஸ் வேணும். ஸோ அங்க அடிக்க முடியாது. நேரா அடிக்க பார்த்தா பிளாட்டா கேட்ச் போகுங்கிறதுக்காக அங்க வைக்கிறான். சிம்ரன் ஹெட் மாதிரி எக்ஸ்ட்ராடினரி கேட்ச் பிடிச்சான். சோ அந்த கண்டிஷன்ஸ் சரியா கேஜ் பண்ணல. ஃபர்ஸ்ட் கேம்லயுமே RRமே சில ஷாட்ஸ் அந்த மாதிரி ஆடி அவுட் ஆனாங்க. இட்ஸ் ஒன்லி நேச்சுரல். ஒரு பவுன்ஸ் இருக்கிற கண்டிஷன்ல இந்த மாதிரி போறதுக்கு கொஞ்சம் அவங்க கண்டிஷன்ஸை மிஸ்ரீட் பண்ணிட்டாங்க. லென்த், அந்த லென்த்துக்கு பொதுவா சின்னசுவாமி ஸ்டேடியம்ல நீ ஒரு ஏரியால அடிச்சேன்னா குவஹாட்டில வேற இடத்துல அடிக்கணும். அவ்வளவுதான். அந்த அடாப்டேஷன் தான் ஹோம் அண்ட் அவேக்கு உள்ள ஒரு டிஃபரன்ஸ். சோ எனக்கு தெரிஞ்சு ஐ வுடன்ட் ரியலி பி டூ கன்சர்ன். மேபி இதே காம்பினேஷனை கேரி ஆன் பண்ணி சுயாஷ் சர்மாவை எடுத்துன்னு வரலாம். சுயாஷ் சர்மா அவங்களுக்கு ஒரு ரொம்ப க்ரூஷியல் போலர் பீட் ஆகும். இம்பாக்ட் சப் நீ சொல்லலாம், ரன் வேணும்னு. சுயாஷ் சர்மா ரொம்ப வைட்டல் போலர் அவங்களுக்கு. இந்த பவர் பிளேலயே வைபவ் சூரியவன்ஷி அப்படி டேக் ஆன் பண்ணும்போது சுயாஷ் சர்மா மாதிரி ஒருத்தனோட ஏர் ஸ்பீடும் ஒரு இதுவும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணி பிரேக் பண்ணிருக்கோம் மொமெண்டம் நான் ஃபீல் பண்றேன். தட் அசைட், நீ ஆர்சிபி என்ன பண்ணணும்னு சொல்லிட்ட, மும்பை என்ன பண்ணணும் அது சொல்லு.
மும்பை ரொம்ப சிம்பிள். இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது நிறுத்திங்க. ரோஹித் சர்மா, ரயன் ரிக்கில்டன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ஷர்ஃபேந்தர் தட்பட், நமந்தர், கெட்ட பையன் சார் இந்த காளி, தீபக் சஹர், ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, அவங்களோட இம்பாக்ட் சப், மயங்க் மார்க்கண்டே ஆர் ரகு சர்மா. நீங்க அவர் ரகு சர்மா பார்த்திருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒரு 33 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. விர்ரு 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 திரும்பும். மார்க்கண்டேவை நான் குறை சொல்லல. மார்க்கண்டே வெரி குட் போலர் இல்ல, இந்தியாக்குள்ள நீங்க ஆட முடியாது. இப்ப இவங்க கண்ணா பின்னாடி இதெல்லாம் பண்றாங்க. இப்ப அதே மாதிரி வான்கடையில திருப்பியும் சொல்றேன், கண்ணா பின்னாடி என்ன பண்றாங்க? வாட் ஆர் யூ நாட் ஹாப்பி அபவுட்? காளியெல்லாம் நீங்க ஆடித்தாங்க ஆனும். காளியை போய் டிராப் பண்றீங்க. வேலையில்லா பட்டதாரி எப்படி இது பண்ணுவீங்க நீங்க? அவர் கண்ணாடி போட்டு டை போட்டு வந்துட்டு இப்ப கையை கட்டுன்னு வந்து 3 விக்கெட் எடுத்துருவாரு ஓடி வந்துட்டு. வான்கடையில பாருங்க, உங்களுக்கு தெரியாதது கிடையாது. நிறைய நீங்க கமெண்ட்ரி எல்லாம் பண்றீங்க. ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் ஆர் மோர் எக்கனாமிக்கல் தேன் ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் அண்ட் மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் அண்ட் வான்கடே. இதைத்தான் நம்ம T20 வேர்ல்ட் கப் போதே சொன்னோம். இதே நீங்க பாத்தீங்க, காளியெல்லாம் நீங்க டிராப்பே பண்ண முடியாது. அதே மாதிரி you have to find a ways. It has to be either தீபக் சஹர் or ஷார்துல் தாக்கூர். 2 பேரும் ஆட முடியாது. வான்கடையில அந்த ரெட் சாயில் பவுன்ஸ் கொஞ்சம் சீம் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா it has to be தீபக் சஹர் டு போல. அப்பயே நான் எப்படி யோசிப்பேன் உங்களுக்கு? நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஷா. இப்போ வந்துட்டு ட்ரெண்ட் போல்ட் கொஞ்சம் ஆஃப் கலர்டா இருக்காரு. இதை பத்தி சொன்னா, பட் ட்ரெண்ட் போல்ட் இஸ் ட்ரெண்ட் போல்ட். ஜெனுவன் பவர். That's an absolute bottom line. That's an absolute bottom line. அப்சல்யூட் பாட்டம் லைன். ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹர் ஒரு ஜெனுவன் பவர் பிளே போலர். ஹர்திக் பாண்டியாவும் ரொம்ப நல்லா போடுறாருங்க போது சீட் கூட கம்ப்ளீட்டா ஒளிச்சு வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த 3 பேரையும் வச்சு ஏமாத்தி ராயல்ஸுக்கு ஒரு ஸ்டார்ட் கிடைச்ச மாதிரி ஒரு ஸ்டார்ட் கிடைச்சது. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல ஒரு 2 ஓவர் காலி, அதுக்கப்புறம் சீட் கோடு, கடைசி 5 ஓவர்ல 2 ஓவர் சீட் கோட்னா நீங்க பவர் பிளேல ஒரு சின்ன ஸ்டார்ட், ஒரு 67 for 2 இருக்கட்டும் ஆர்சிபி. அதுக்கப்புறம் பும்ராக்கு 4 ஓவர், காளிக்கு 4 ஓவர் இருக்குன்னா they don't have much of a left handers. I don't know whether they're going to get in Venkateshwar, even though that is the right call. They can stifle RCB, to be very honest with you. Please give your insights on this. It should be the playing level. They should stifle RCB, but எனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸா இருக்கு பீடா. I personally feel Mumbai Indians picked a gun squad at the mega auction. சூப்பரா செட் பண்ணாங்க டீமை. அவங்களுக்கு தெரியும், அவங்களோட ஹிஸ்டரி எடுத்து பாரு, எப்போதுமே ஸ்பின்னர் மேல பெருசா இன்வெஸ்டே பண்ணதில்லை. இந்த தடவை வந்து அல்லாஹ் கசன்ஃபர், மிச்சல் சாண்ட்னர் சேர்த்து வந்து 6 கோடி பிளஸ் மயங்க் மார்க்கண்டே அவன் ஒரு 1.5 கோடி. பெரிய பைசா ஒன்றும் they have not invested massively on them. என்ன எனக்கு கன்சர்னா இருக்குன்னா, அவங்க ஜெயிச்சிருக்காங்க. டைட்டில்ஸ் ஜெயிச்ச போதெல்லாம் கூட இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணிருக்காங்க. UAE அந்த டைட்டில் ஜெயிச்ச போது அவங்களுக்கு பெருசா ஸ்பின்னர் தேவைப்படலை, இந்த மந்த்ரா ஒர்க் அவங்களுக்கு தேவைப்படலை. ஏன்னா துபாயில வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீ ஃபாஸ்ட் பவுலரை வச்சு ஒரு மாதிரி ஓட்டிடலாம், கொஞ்சம் டீசெண்டா ஸ்பின் போட்டா கிரவுண்ட் கொஞ்சம் பெருசா இருக்கும். பேட்டிங் கேம் டு த பார்ட்டி. பட் அதுக்கு முன்னாடி நீ பார்த்தா ஹர்பஜன் சிங் வச்சிருந்தாங்க, ஒரு டைம்ல பிரக்யான் ஓஜா வச்சிருந்தாங்க. இவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர்ஸ். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வந்து மயங்க் மார்க்கண்டேயோட நாவல்டி ஃபேக்டர்ல they were able to get through. It was a great scouting. அவன் எந்த பக்கம் பால் திரும்புதுன்னே தெரியல. பட் I do feel அவங்க they are being slightly let down by their new ball trio. Okay, தீபக் சஹர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட். தீபக் சஹர் வந்து டெல்லியில சூப்பரா போட்டான். போன மேட்ச் நான் கன்சிடரேஷன் பண்ண மாட்டேன், ஏன்னா ஒரே ஓவர்ல 24 ரன் போயிடுச்சு. தீபக் சஹர் இஸ் தீபக் சஹர் at the end of the day. நீ சொல்ற மாதிரி தீபக் சஹர் இஸ் தீபக் சஹர். I expect him to come back at the வான்கடே. பட் ட்ரெண்ட் போல்ட் கொஞ்சம் லெட் டவுன் பீடா. அதாவது ரீசெண்டா வந்து நான் SA20லயும் பார்த்தேன், ஓடி வந்து he is giving some horrendous starts in the first over. அதாவது horrendous startsனா, நீ நல்ல பால் போட்டு இப்ப ஃபுல்லா ஸ்விங் பண்ண பார்த்தா அடி வாங்கினா பரவாயில்ல, he's all over the place. ஓடி வந்து ஒரு பால் நல்லா ஸ்விங் பண்ணா, ஒரு பால் டவுன் த லெக் சைட் போட்டுறான், ஒரு பால் இவ்வளவு விட்டுக்கு கட்டு கொடுக்குறான். அண்ட் the errors are not small, his errors are very big. அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன கன்சர்ன் இருக்கு. If that is not working, they can play both Allah and Mitchell Santner and ask Allah to take the new ball. நிறைய இன்ட்ரிஃப்டர்ஸ் இல்ல, இன்ட்ரிஃப்டர்ஸ் போட வைங்கிறேன். வேற உங்களுக்கு ஒர்க் ஆகலன்னா என்ன பண்ண முடியும்? அப்படியே ஹார்திக் பாண்டியா 2 பக்கமும் ஸ்விங் பண்றாரு, அவரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க நியூ பால். 2 பக்கமும் அவர் ஸ்விங் பண்றாரு. அந்த போலிங் தான் நீ 220 சொல்ற, ஆர்ஆரோட போலிங்ல தான் காலி. டிசி போனாங்க, டிசி ஸ்லைட்டா லோவா டர்னிங் பிச் கொடுத்தா, ஒரு மாதிரி ஸ்லோ பிச் கொடுத்தா, அங்க மாட்டிட்டாங்க. இதை நம்ம ப்ரிவியூலே பேசணும். கொஞ்சம் பவுன்ஸ் ஆகாம முழங்கால் கிட்ட லைட்டா ஸ்லோவா கொடுத்தனா மும்பை பேட்டிங் கஷ்டப்படும்னு. அங்க கூட 165 அடிச்சான். ஐ எம் நாட் சேயிங் they could have won that game, but they lost it by a mile. கார்பன் பாஸ்லாம் வந்து வெரி புவர் எக்ஸிகியூஷன். எங்கெங்கயோ போட்ட 2 ஓவருக்கு 30 ரன். I am not saying they could have won, but அந்த கேம் கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இழுத்து பிரஷர் போட்டுருக்கலாம். மயங்க் மார்க்கண்டே எக்ஸிகியூஷன் இதெல்லாம் கொஞ்சம் கன்சர்னிங்கா இருக்கு. மும்பை have to address their bowling slot speed. இதுதான் என்னோட தாட் as a bowler watching the game.
பர்ஃபெக்டா சொன்னீங்க ஆஷா. அவங்க வந்து கப்பு அடிக்கும் போது பவர் பிளேல மட்டும் ட்ரெண்ட் போல்ட்டோட கான்ட்ரிபியூஷனை ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்க. நோ ஒன் ஹஸ் டேக்கன் மோர் விக்கெட்ஸ் இன் பவர் பிளே தேன் ட்ரெண்ட் போல்ட் when he was on song. இப்போ 100 அகமதுக்கு நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னோம்னே நீங்க கமெண்ட்ரி பாக்ஸ்ல உட்காருவீங்க. அவரோட ஜம்ப கொஞ்சம் பாருங்க. போன வருஷத்துல அவரோட ஜம்ப் எப்படி இருந்தது? You haven't watched, you haven't watched. நானும் அனில் பாயும் 100 அகமது டைசெக்ட் பண்ணிருக்கோம். நீ போடுவேன் ட்வீட் பாரு. जी प्रॉब्लम क्या पता तू, मैं हिंदी पे कुछ समझा नहीं. वो दोनों भी वो हिंदी ये कर रहे, वो अनिल भाई ரெண்டு விஷயம் மாமா, ரெண்டு விஷயம். நான் அனில் பாயும் நானும் பேசும்போது சொன்னேன், அலைன்மெண்ட் ஆல் ஓவர் தி பிளேஸ், கழுத்து சுத்தி வருது அண்ட் ரன் அப் ஸ்பீட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எனிவே அது வேற டாபிக்ல பேசலாம். லெட்ஸ் கம் பேக் டு மும்பை. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் போல்ட்டோட இதுவே வந்து இந்த பர்டிகுலரா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ரன்னிங் டுவர்ட்ஸ் த பேட்ஸ்மேன். 100 லெஃப்ட் ஆர்ம் தான், ஆனா ஸ்பின்னர். உங்களுக்கு அந்த ரன்னிங் டெக்னிக் கரெக்டா அந்த கிரீஸை நீங்க அப்ரோச் பண்ணல கசாமுசான்னு போயிடும். அந்த ஜம்ப்ல வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு ஃபார்வர்ட் மொமெண்டம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃப்ரண்ட் போல்ட்டுக்கு வந்து பியூட்டிஃபுல்லா ஜம்ப் இப்படி வரும். இப்ப என்ன பண்றாருன்னு கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் குதிரை மாதிரி வந்துட்டு மேல குதிக்கிறதுனால டெலிவரி ஸ்டைல் கம்மியாகி அவர் ரிலீஸ் பொசிஷன் ரொம்ப பின்னாடி இருக்கு. அவரோட லென்ஸ் பாருங்க, லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் ஐபிஎல் அவரோட லென்ஸ் பாருங்க, பிச் மேப் அந்த 4-5 மீட்டர்ஸ் நிறைய போடுவார். இப்ப 3 மீட்டர் நிறைய போடுறாரு. இன்னிடத்துல இருந்து அவர் அடிக்கிறாங்க. இப்போ இஸ் நாட் மிஸ்ஸிங் இஸ் லென்ஸ் ஆன் த ஷார்ட்டர் சைடு, இஸ் மிஸ்ஸிங் த லென்ஸ் ஆன் த ஃபுல்லர் சைடு. இஃப் யூ அக்செப்ட் வாட் ஐம் சேயிங். இங்கெல்லாம் வந்து சி மூவ்மெண்ட் பெருசா இல்ல, மேல போட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்களா நீங்க ஐபிஎல்ல? அதுதான் ஒரு இதுவே இருக்கு. இப்ப நீங்க அல்லாஹ் கசன் பார சொல்றீங்க, அப்படி நான் யோசிச்சேன்னா அல்லாஹ் கசன் பார எடுத்துட்டு வர மாட்டேன். தூளியிலேன்னு ஒருத்தர் இருக்காரு, தூளியிலே ஆட வந்த அவரை எடுத்துட்டு வந்துட்டு எக்கடா விட்டு குத்துங்கடா குத்து 11 வர்ற குத்து அப்படின்னு ஜாக்ஸையும் கொண்டு வந்துருவேன். நீ 270 அடிக்கிறியா, நான் திருப்பி அடிக்கிறேன்னு. இன்னொன்னு சொல்றேன், நீங்க ஒத்துக்கிறீங்களே? Actually that's not a bad idea. நீ வில் ஜாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு நான் என்ன சொல்றேன், இந்தியன் சீமரை வச்சுக்கோ, ஜஸ்பிரீத் பும்ராவையும் ஹார்திக் பாண்டியாவும் நியூ பால்ல போடு, வேற வழி இல்ல. டெத்த வேற யாரையா வச்சு பாத்துக்கோ. 2 ஓவர் பவர் பிளே, 2 ஓவர் டெத், நடுவுல ஸ்பின்ன போட்டு தப்பிக்க பாருங்க. கெட் அவுட் ஆஃப் பவர் பிளே அண்ட் டெத். நான் இருந்தா மும்பை அதான் யோசிப்பேன். they have to use பும்ரா up front also. இப்ப நீங்க பியூட்டிஃபுல்லா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க ஆர்சிபிக்கு, அதையே நான் இங்க சொல்றேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன், போல்ட்டுக்கு பதிலா இவரை கொண்டு வந்துருவேன், ஜாக்ஸ கொண்டு வந்துட்டு மார்க்கண்டேக்கு பதிலா லாடையும் கொண்டு வந்துருவேன். அப்ப எனக்கு தீபக் சஹர், லாடு, ஹர்திக், ஜஸ்பிரீத் 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. அதை தவிர வந்து வேலையில்லா பட்டதாரி இருக்காரு, எனக்கு வில் ஜாக்ஸ் இருக்காரு. நான் என்ன சொல்றேன், அங்க எனக்கு அது போருன்றேன் நானு. அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க, பினிஷ் பண்றதுக்கு ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்டு, நமந்திர், வில் ஜாக்ஸ், நீ எவ்வளவு டிஃபெண்ட் பண்ண முடியும் உனக்கு அகைன்ஸ்டா? நீ அந்த மாதிரி எடுக்கிறியா, நான் வாழ அதுக்கு மேல எடுக்கிறேன்னு. இப்படிதான் பர்டிகுலரா when I'm saying that Crispinus might not come into the picture in Wankhede அப்படின்னு, I will do this. Please give your thoughts. இல்ல, I tend to agree. எனக்கு என்னன்னா, யார நீ ஆட வைக்கிறியோ இல்லையோ, ஐ திங்க் மும்பை ஹேஸ் டு கெட் தேர் பவர் பிளே ரைட் when they are bowling. ஏன்னா ஐ மீன் அதான் அகைன் ரிப்பீட், ராயல்ஸோட அந்த 11 ஓவர் கேம் we are consistently seeing ராயல்ஸுக்கு ஜெயஸ்வாலும் வைபவ் சூரியவன்சியும் முன்னாடி ஒரு பாட்டு பாடினாங்கன்னா அந்த இசை பாட்டு பாடவே முடியல, நொறுக்கிறாங்க பவர் பிளே. அண்ட் யாரையுமே பாரபட்சம் பார்க்கல, மும்பையும் டேக் டவுன் பண்றாங்க, ஆர்சிபியும் டேக் டவுன் பண்றாங்க. அது ஒரு 11 ஓவர் கேம் வேற, சோ அதை நான் ஃபர்கெட் பண்ணிடுவேன். பட் somehow they have to get their best bowlers inside the power play, which I think at this point of time is between Deepak Chahar, Bumrah and Hardik. இவங்க தான் அந்த பவர் பிளே மேனேஜ் பண்ணணும். 1 ஓவர் ஆஃப் சாண்டர் ஆர் அல்லாஹ் கசன் ஃபார் whichever direction you are going. யார் ஆட போறேன்னு இல்லை, எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் bowling கொஞ்சம் கை கொடுத்ததுன்னா மும்பையோட பேட்டிங் will come to the fore later on in the tournament. At this point of time பேட்டிங் எவ்வளவுதான் நீ வச்சாலும், ஐயோ என் bowling கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கேன்னு நினைக்கும் போது பேட்ஸ்மேனுக்கே ஒரு ப்ரெஷர் வரும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் a very important game for Mumbai. Not so much for RCB in my view. RCB have the side. அவங்க 1-2 தோல்வி விட்டாலும் அவங்களால 3 on the bounce ஜெயிக்க முடியும். நல்ல காம்பினேஷன் செட் ஆயிடுச்சு. Unless and until there are any injury concerns, RCB don't have much to worry. But it's a crucial and an important encounter for Mumbai. They will have to somehow find their mojo. இந்த கேம் தோத்தா 1 out of 4 ஆயிடும். அதுக்கப்புறமா வந்து உன்னப்படி என்னப்படி அது முன்னாடி பிடிச்சிருக்காங்க. பட் தட் செட் லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் கூட சொல்ல மாட்டேன், போன வருஷமும் குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஒரு மாதிரி ஸ்டார்ட் சுமாரா பண்ணி we'll have to wait and watch. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப டைட் கேமா இருக்கும். ஃபைனல் கால் பீடா, உன்னோட தாட் என்ன? டாஸ் இன் பண்ணா என்ன பண்ணோம், கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும்? அஜா, இங்க அந்த 6 ஓவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும், செகண்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும், இட் இஸ் கோயிங் டு டெஸ்ட் த பேட்ஸ்மேன் இஃப் தி சீமர்ஸ் ஆர் ரியலி அப் டு த டாஸ்க். அங்கேயும் உங்களுக்கு ஏசர்வுட் பெரிய பேரு, டஃபி வந்துட்டு பியூட்டிஃபுல்லா போட்டார் பவர் பிளேல, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. புவிக்குட்டியை பத்தி நான் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது.
இங்கேயும் வந்து ஹர்திக் பாண்டியாலாம் நீங்க வந்து டோன்ட் ரைட் him off. You can bowl 140. இந்த தீபக் சாரு இஃப் ஹிட் த ஸ்ட்ராப்ஸ், லார்டு எப்படின்னா அவர் கையை சுத்தினாலே விக்கெட் விழும். நான் எப்படி யோசிப்பேன், அந்த மாதிரி ஒரு ஓவர் பார்ப்பேன், 2 ஓவர் பார்ப்பேன். ஒரு 2 ஓவர்ல ஒரு 18 போயிட்டு 3வது ஓவர் ஜஸ்பிரீத் பும்ரா கொடுத்து ப்ரெஷர் பண்ண பார்ப்பேன். 7 2 ஓவர்ல எனக்கு விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா somehow I will feel I'm going to பதிக்கு பும்ரான்னு. நான் ஒரு ஆர்சிபி ஃபேன் உங்களுக்கு தெரியும். ஐ திங்க் மும்பை will have 50-48 edge against RCB in வாங்கடா டே ஸ்டேடியம். எப்ப இசை மழையில் நினைனான்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நினைலாம். வாங்கடா டே ஸ்டேடியமா, மும்பை ஹேவ் 52 எட்ஜா. சரி, அப்ப இசை மழையில் நினைய தயாரா, பாடு. எப்படின்னா உங்களுக்கு இப்ப சூரிய வம்சம் அப்படின்ற சின்ன பையனோட பேரை பார்த்துட்டு வயசை பார்த்துட்டு பாடுறாங்க. ரோசா பூ சின்ன ரோசா பூ IPL ஆடும் ரோசா பூ 15 வயசு அறியாது ஐஸ்கிரீம் தரேன் சாப்பிடு அப்படின்ட்டு மேட்ச் முடிஞ்சோடனே அவங்க 2 பேரும் ஆட போகும்போது ஓரமா இருக்கிற ஃபேன்ஸ் பாடுறான், மனிதன் மனிதன் இவன் தான் மனிதன், போலிங் வந்து போடும் போது 6 அடிப்பவன் மனிதனா, 6 மேல 6 அடிச்சு மேட்சை முடிப்பவன் மனிதனா, அடிச்ச அப்புறம் கண்ணீரும் அதுக்கு அப்புறம் ஆறுதலும் சொல்லும் மனிதன் எவனோ அவனே மனிதன் மனிதன் அப்படின்னு. இதுக்கப்புறம் அவரை சுட்டி குழந்தை கிட்டி குழந்தை என்ன யாரும் சொல்லாதீங்க, அவர் மனிதனு, சாதாரண மனிதன் இல்லையா, மனிதன். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறேன், அதெல்லாம் ஒரு சந்தேகம் இல்ல. ஆனா நீ திடீர்னு இந்த மனிதன் மனிதன் பாடும்போது சடனா போனீங்க விஸ்வநாதன் வேலை வேண்டும், அங்க போயிட்டு வந்தல சின்னதா ஒரு ட்ரிப், அது நல்லா இருந்து கேட்கறதுக்கு. பட் எனிவே, நம்ம ஆடியன்ஸ்க்குலாம் வான்கடையில வாங்கடா டே ஸ்டேடியத்துல மும்பைக்கு 52% எட்ஜ் கொடுத்திருக்காங்க. நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்து RCB மும்பை யாரை சப்போர்ட் பண்ண போறீங்க நீங்க? திடீர்னு RCB தோத்தா கொண்டாடுறீங்க, சில பேர் ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறேன், சில பேர் மும்பை தோத்தா ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறீங்க. பட் மறக்காம இந்த வாங்கடா டே ஸ்டேடியமோ இல்ல வேற ஏதாவது ஸ்டேடியம்லயோ நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் அனுபவப்படணும், அந்த சிறப்பான சீட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா கேட்பரி டைரி மில்க் ஸ்வீட் எடு, கொண்டாடு, QR கோடு ஸ்கேன் பண்ணு, மேட்ச்ல போய் உட்காந்து சூப்பர் சீட்டை என்ஜாய் பண்ணு. ரொம்ப முக்கியமா எக்ஸைட்டிங் ஆட்டத்தை பாரு, இந்த ஸ்வீட் எடுத்து கொண்டாடு. நம்ம பிரனீல், சாக்ஷி, ஆகாஷ் எல்லாரும் என்ஜாய் பண்ணிருக்காங்க, மறக்காதீங்க. ஹேவ் ஃபன். அண்ட் ஒன்ஸ் அகைன் thank you so much for joining us on this episode of Game of Thrones brought to you by Cadbury Dairy Milk.